என் அன்பு வணக்கம். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இந்த அற்புதமான இந்த சீரகத்தை நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த சோம்பும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த தோசைக்கல் மேலே இருக்கிற எல்லா ஸ்பைசஸும் ரொம்ப முக்கியம். என்னென்னு சொல்கிறேன். 1 இன்ச்சு சைஸில் இருக்க பட்டை 3, 1/4 டேபிள் ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி, 4 ஏலக்காய், ஒரு 8லேருந்து 9 மிளகு, 1/4 டீஸ்பூனுக்கு கடுகையும் நான் இதில் எடுத்து சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் நம்ம ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நல்ல ஒரு ரம்யமான ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். அந்த டைத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பெரிய தூக்குச்சட்டியில் இருக்கிற எண்ணெயை ஓப்பன் பண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 4 அவிச்ச முட்டையை நான் இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னடா இது ஏதோ கலராக இருக்கே அப்படின்னா நான் எதுவும் இல்லை, மஞ்சத்தூள் அது மேலே தடவி அதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்படி வந்தவுடனே நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். வறுத்து வச்சது நல்லா ஆறிப்போச்சு. இப்போ நம்ம பிளெண்டரில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக நம்ம திரிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக வந்திருக்குன்னு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு 4 பூண்டு பல்ல நான் இடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை நான் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம முட்டையை பொரிச்சோம்ல அதே எண்ணெயில் தான். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது நல்ல பொன் முருவலாக இது வறுந்துருச்சு. இப்போ நான் 1.5 வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் நான் இதுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த பெரிய டிஃபன் கேரியரில் இருக்கிற ஒவ்வொன்றா எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நான் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிரையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டம்ளர் தண்ணியை நான் இதில் சேர்த்து நல்லா பொறுமையாக சிம்மரில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு முட்டையோட மஞ்சக்கருவை ஒன்றும் பாதியமாக நம்ம மசித்து இந்த மாதிரி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா உங்கள் விஸ்கால் போட்டு நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அப்படியே லேசாக அப்படி மிக்ஸ் பண்ணிட்டா இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்ஸ்சரு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ரிச் ஃபீலும் டேஸ்ட்டும் இதுக்கு மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் மிச்சம் இருக்கிற முட்டை எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு அப்படியே 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், 9 நிமிஷம் தான் முட்டையை பாயில் பண்ணியிருக்கேன். எந்த கிரேவியாக இருந்தாலும் 9 நிமிஷம் பாயில் பண்ணால் போதும். மிச்சம் 1 நிமிஷத்தை இதில் போட்டு அப்படியே கொதிக்க விட்டோம்னா சூப்பராக இது ரெடி ஆகிடும். நம்ம கத்தியால் முட்டைகளை துளைகள் விட்டு தான் போட்டிருக்கேன், ஏன்னா நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கு. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.